நம் பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை படித்து மற்ற மாணவர்கள் முன்னிலையில் அதை பற்றி கூற வேண்டும். இத்திட்டத்தில் நான் எப்படி கலந்து கொள்வது? ஒரு புத்தகத்தை படித்து அதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை பற்றி மற்ற மாணவர்கள் முன்னிலையில் பேச வேண்டும். கண்டிப்பாக நான் இந்த திட்டத்தில் கலந்து கொள்வேன். வணக்கம் ஆசிரியை, புத்தக பரவல் திட்டத்தை பற்றி நீங்கள் கூற முடியுமா? அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம். இத்திட்டத்தின் வழி முதலில் மாணவர்கள் ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து முடிப்பர். இது அவருடைய வாசிப்பு திறனை வளப்படுத்த முடியும். அதனைத் தொடர்ந்து அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் அந்த புத்தகத்தை பற்றி பேசும் பொழுது அதை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது அங்கு அவருடைய பேச்சு திறனை வளர்த்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் மற்ற மாணவர்களுக்கு கேட்கும் திறனை பலப்படுத்த முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த புத்தகத்தை பற்றிய தகவல்களை மாணவர்கள் நீலாம் புத்தகம் எனும் அந்த புத்தகத்தில் எழுதும் போது இது அவர்களுடைய எழுத்து திறனை மேலும் வளப்படுத்துவதற்கு ஒரு உந்துதலாக இருக்கின்றது. ஆகவே கலைத்திட்டத்தின் ஆவணத்தின்படி இந்த 4 திறன்களையும் ஒரு மாணவர் கைவர பெறுவர் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை. நன்றி ஆசிரியை. நன்றி. அனைவருக்கும் என் வணக்கம். என் பெயர் வினிஷா சகமூர்த்தி. நான் 6 வெற்றியில் பயில்கிறேன். இன்று நான் உங்கள் முன் இந்த நூலை பற்றி கூற இருக்கிறேன். இக்கதையின் சுருக்கம், வெகு காலத்திற்கு முன்பு சிங்கத்திற்கு பதிலாக யானை கானகத்தை பெற்றோரே தெய்வம். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பணம் செல்வமும் இருந்தாலும் கல்வி மட்டுமே அழிவில்லாத சிறந்த செல்வம்.